மண்டையா டீ போட்டியா? அப்படியே சமோசா ஜிலேபி எல்லாத்தையும் கொண்டு வா. டேய் மண்டையா, எதுக்குடா காலி பிளேட்? ஆமா, நீங்களும் பாக்கெட்ல பணம் இல்லாம காலியா தானே கடைக்கு வாரீங்க. அதனாலதான் நானும் காலி பிளேட்டை வச்சிருக்கேன். நாளைக்கு தான் சமோசா. இது எனக்கு மான பிரச்சனை. பத்லு வா, இனிமே இவன் கடைக்கு வந்து நாம சமோசா டீ சாப்பிடவே கூடாது. என்ன மோட்டு, அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாத. சமோசா இல்லனா என்ன, நாம 2 பேரும் சேர்ந்து இந்த பேப்பரை படிச்சு அறிவை வளர்த்துக்கலாம். அடே மோட்டு, இங்க பாரு. நீ லாட்டரி சீட் வாங்கி இருந்தல, அதோட ரிசல்ட் இங்க வந்திருக்கு. உன்னுடைய லாட்டரி சீட்டை என்கிட்ட கூடு. ஆனா டிக்கெட் எல்லாம் எதுக்கு பத்லு? டிக்கெட்டை வீட்ல வச்சிருக்கேன். ஆனா நம்பர் எனக்கு ஞாபகம் இருக்கு. முதல் பரிசு எனக்கு தான். UP 1415. சரி, இப்பவே பாக்குறேன். UP 1415. UP 1415. இல்ல இல்ல இல்ல. டக்க சிக்கு டக்க சிக்கு டக்க சிக்கு டக்க சிக்கு டே. அடே, உன் லாட்டரி சீட்டுக்கு தான் பரிசு விழுந்திருக்கு. என்னது? UP 1415 க்கு பரிசு கிடைச்சிருக்கா? கொண்டா கொண்டா கொண்டா. ஆஹா, என்னால நம்ப முடியல. ஃபர்ஸ்ட் பிரைஸ் எனக்கு கிடைச்சிருக்கு. UP 1415 க்கு 5 கோடி ரூபாய். அட்ரா நாக்கு முக்கா நாக்கு முக்கா நாக்கு முக்கா நாக்கு முக்கா அட்ரா நாக்கு முக்கா நாக்கு முக்கா நாக்கு முக்கா நாக்கு முக்கா. எங்க குடியா? கதடா, போட்டோ பார்த்தலோ கோடீஸ்வரன் ஆயிட்டாங்க. ஐயோ. பத்லு, சீக்கிரமா டிக்கெட் வீட்ல இருக்க எடுத்துட்டு வரலாம். ஆஹா, லாட்டரி டிக்கெட்ல கோடி கணக்குல பணம் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லையப்பா. ஆனா போறது வீணா போட வேணாம். அது உனக்கு இல்ல, எனக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, உனக்கு இல்ல. ஓட்ட பாருடா. ஜான் ஆக போறான் டான். இந்த ஜான் ஆக போறான் டான். இப்பவே என் கைக்கு வரணும் அந்த லாட்டரி டிக்கெட். இல்லனா நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் பர்மனன்ட் டிக்கெட். ஐயோ சூப்பர் பாஸ், என்னமா பஞ்சு டைலாக் அடிக்கிறீங்க? என்ன நான் சொல்றது? இல்ல இல்ல, நாங்க சும்மா கோடீஸ்வரன் நிகழ்ச்சியில கலந்துக்கலாம் தான் பேசிக்கிட்டு இருந்தோம். ஆமா, கோடீஸ்வர கீடீஸ்வரன் என்ன டபாய்க்க முடியாது. ஏன்னா இந்த டான் எல்லா விஷயத்திலுமே ரொம்ப உஷாரானவன். ஆஹா, பிரமாதம் பாஸ், பிரமாதம். என்னமா மிரட்டுறீங்க? எனக்கே பயம் வந்துருச்சு. என்ன நான் சொல்றது? போறத விட்டுட்டே அவங்க கிட்ட போய் அந்த லாட்டரி டிக்கெட்டை எடுத்துட்டு வாங்க. என்கிட்ட அப்படி சீக்கிரம் தான் ஒண்ணுமே கிடையாதுடா. என்ன ஏன் பாக்குறீங்க? போய் அவங்கள பிடிங்க. அட மண்ட பசங்களா, வேன் தான் இருக்குல்ல, வேனை எடுத்துட்டு போங்க. என்னையும் கூட்டிட்டு போங்கடா. இங்க மட்டும் தாண்டா நீங்க லாய்க்கு. தப்பிக்க பாக்குறீங்களா? என்கிட்ட இருந்து உங்களால தப்பிக்க முடியுமா? அது நடக்காது. ஆஹா, மாட்டிக்கிட்டா. மோட்டு, காப்பாத்து. என் நண்பனுக்கு ஏதாவது ஆச்சு உன்னை காலி பண்ணிடுவேன். நீ அந்த லாட்டரி டிக்கெட்டை குடுக்கலனா உன்னோட நண்பனை நானே இப்ப காலி பண்ணிடுவேன். மோட்டு, ரொம்ப மேல தூக்குறான் மோட்டு. அம்மா, நான் டிக்கெட்டை வேணா உன்கிட்ட கொடுத்துறேன். அவனை விட்டுரு. அடே மோட்டு, சொன்னா கேளு. அந்த சீட்டை இவங்கிட்ட கொடுத்துடாத. முத வாழ்க்கையில நமக்கு பணக்காராக ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. உன் உயிரோட கம்பேர் பண்ணும்போது எனக்கு டிக்கெட் ஒண்ணு முக்கியம் கிடையாது. இருங்க, நான் இப்பயே கொண்டு வரேன். அது நானும் மோட்டை கூட போய் டிக்கெட்டை எடுத்துட்டு வந்துடுறேன். எங்க வச்சிருக்கானோ தெரியாது, பாவம் தேடணும் இல்லையா? போயிட்டு வரட்டுமா? விடுறீங்களா? நீ எங்கேயும் போக கூடாது. ஒருவேளை என்ன ஏமாத்திட்டா? அப்படி நான் ஒரு வேலை வரலன்னு வைங்களேன், என் ஃப்ரெண்ட் ஜட்கா வேணா போட்டு தள்ளுங்க. நான் இப்போ மோட்டுக்கு உதவி பண்ணியே ஆகணும். ப்ளீஸ். ஓகே. ஓ, லாட்டரி டிக்கெட்டை எடுத்துட்டு வா. ஐடியா. இங்க பாருங்க டான் சார், வீட்ல டிக்கெட் எங்க இருக்குன்னு அவனுக்கு தெரியாது. நான் போனதா கண்டுபிடிச்சு கொண்டு வருவேன். போகட்டுமா? அது நடக்காது. என்ன ஏமாத்த பாக்குறியா? உன்னை ஏமாத்திட்டு என்னால எங்கேயும் ஓட முடியாது. நான் எஸ்கேப் ஆயிட்டா கூட மோட்டு வந்து உன் வலையில மாட்டிக்குவான். அதனால நீ பயப்படாத. அப்படின்னா சரி, நீ போ. டிக்கெட்டை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு மோட்டுவுக்கு நீ உதவி பண்ணு. போ. ஏ ஜானு, என் உதவி இல்லாம அவங்களால எந்த வேலையும் உருப்படியா செய்ய முடியாது. அதனால நானும் போறேன். ஒருவேளை நான் வரலன்னு வையி, கசிட்டே வருவான்ல, அவனை நீ புடிச்சுக்குவ. அப்புறம் அவனை சுட்டும் கொன்னுருவ. அதனால கண்டிப்பா நான் வந்துருவேன். நான் போட்டா? ஓகே ஓகே, சீக்கிரமா போய் அந்த டிக்கெட்டை எடுத்துட்டு வா. ஜான் ஆக போறான் டான். ஜான் ஆக போறான் டான்.
ஏம்மா, எல்லாரையும் அனுப்பிட்டீங்க, யாருமே இங்க இல்லையே. யாரும் வரலனா என்ன பண்றது? யாரும் திரும்பி வரலனா யார சுடுவீங்க நீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. அடே மண்டையா, அது ஒண்ணும் பெரிய விஷயமே இல்ல. மோட்டு வரலனா நான் பத்லுவ சுட்டு கொன்னுடுவேன். அதே மாதிரி கசிதே வரலனா ஜக்காவை சுட்டு கொன்னுடுவேன். பத்லு திரும்பி வரலனா நான் மோட்டுவ சுட்டு கொன்னுடுவேன். ஒருவேளை ஜக்கா திரும்பி வரலனா நான் உடனே கசிதேவ சுட்டு கொன்னுடுவேன். எப்படி என் திட்டம்? அதனால நான் சொல்றது மட்டும் உறுதி. யாராவது வந்துதானே ஆகணும். என்ன ஒரு நிமிஷம் பாஸ். இந்த மோட்டுவுக்கு பதிலா நீங்க பத்லுவ சுட்டு கொண்டுருவீங்க இல்லையா? இல்லனா இந்த பத்லுவுக்கு பதிலா மோட்டுவ சுட்டு தள்ளிடுவீங்க, அப்படிதானே? அப்புறம் இந்த கசிடேவுக்கு பதிலா ஜட்காவை கொண்டுடுவீங்க, ஜட்காவுக்கு பதிலா நீங்க அந்த கசிடேவை கொண்டுடுவீங்க, அப்படிதானே? சரி, ஒருவேளை யாருமே வரலன்னா அப்ப யார பாஸ் நீங்க சுட்டு கொல்லுவீங்க? அண்டாவாயா, நீ என்ன ரொம்ப குழப்புற. நான் மறுபடியும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ, புரியுதா? இவன் வரலனா நான் இவனை சுட்டு கொன்னுடுவேன். ஆனா இவன் வரலனா இவன் எங்க போவான்? இவனை எங்க போய் பிடிக்கிறது? என்னையே குழப்பிட்டீங்களா? இப்ப நான் என்ன பண்றதுன்னு எனக்கே ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. யாருக்கு பதிலா நான் யார சுடுறது? ஆஹா, டிக்கெட் எங்க வச்சேன்னு தெரியலையே. இந்த ஜாடியில இருக்குதான்னு பார்க்கலாம். இங்கே இல்ல, என்ன பண்றது? எங்க வச்ச? இதுக்குள்ள இருக்குமா? இங்க நல்லா யோசிச்சு பாரு மோட்டோ, நல்லா யோசி. 1 கோடி 2 கோடிக்கு இல்லப்பா, 5 கோடி. 5 கோடி ரூபாய் சீட்டை எங்க வச்சேன்னு தெரியல. நான் அதை தேடிக்கிட்டு இருக்கேன்யா. ஏ கஜ கஜா, அப்ப அந்த 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள லாட்டரி டிக்கெட் அந்த டான் கிட்ட கொடுக்க போறியா? இந்த மாதிரி டானை எப்படி மேய்க்கணும்னு எனக்கு 20 வருஷம் சர்வீஸ் இருக்குதுப்பா. அதாவது அந்த 5 கோடி ரூபாய் எடுத்துட்டு நாம 2 பேரும் ஊரை விட்டு ஓடி போயிடலாம். இந்த ஜான் பையன் காசு கிடைக்கலன்ற டென்ஷன்ல அவங்க 2 பேரும் என்ன வேணா பண்ணிக்கிட்டோம். என்ன சொல்ற? நம்ம சேஃப்டி. ஆனா போனது வீணா போனவனே. என் ஃப்ரெண்ட விட எனக்கு 5 கோடி ரூபாய் முக்கியம் கிடையாது. 50 கோடி ஆனாலும் சரி, அவனை நான் காப்பாத்தியே தீருவேன். ஆஹா, ஞாபகம் வந்துச்சு. இதுக்குள்ளதான் டிக்கெட்டை வச்சிருக்கேன். அடே மோட்டோ, டிக்கெட் எங்கடா? இங்க பாருங்க, டிக்கெட் இங்க இருக்கு. இது உன் கைக்கு எப்படி வந்துச்சு? கூடை நீ சோடாபுட்டி, ஏய் நில்றா, ஓடாத நில்லு. கசிட்டே, நில்றா. என்னால ஓட முடியலப்பா, நில்லு. மனுஷருங்க, நான் அப்புறமா வந்து உங்ககிட்ட பேசுறேன். இன்ஸ்பெக்டர் சார், சார் நில்லுங்க சார். இன்ஸ்பெக்டர் சார், நில்லுங்க சார், நில்லுங்க சார். ஐடியா, எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு, சீக்கிரம் வா. சிங்கம் சார், சிங்கம் சார், உங்களதான். எல்லாம் சிங்கம். ஏய், ஸ்ப்ரெட் ஆகி போங்கடா. போடுங்க சார். அட பாவி, ஸ்பீட் பிரேக்கர் போறாங்க. அத இங்க என்னதான் நடக்குது? இன்னும் யாராவது பாக்கி இருக்கீங்களா? இல்ல எழுந்திருக்கலாமா? என் மேலையா ஏறி போறீங்க? உங்க யாரையும் நான் சும்மா விட போறது இல்ல. இது என் பாடி, நேஷனல் ஹைவே இல்ல. ஒழுங்கு மரியாதையா நில்லுங்க, இல்ல சுட்டுடுவேன். மறுபடியும் முதல்ல இருந்தா என் வேலையை செய்ய விடுங்கடா.